ஹாய், வெல்கம் டு யாஸ்கா கிச்சன். இருமல் சளி அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பெப்பர் தாங்க. அந்த பெப்பரை வச்சு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு கெட்டியாக காலிஃப்ளவரில் கோட்டாகிற மாதிரி ஓரளவு கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 5 நிமிஷம் காலிஃப்ளவரை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவர் இதை நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு காலிஃப்ளவராக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம 5 நிமிஷம் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டிருக்கோம். ஏன்னா அதில் புழுலாம் இருக்கும். காலிஃப்ளவரில் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் அதெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், குட்டி குட்டியாக கட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அப்புறம் 1/2 கப்பு பெரிய வெங்காயம், 1/2 கப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக. 1/4 கப்பு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்புறமா கடைசியாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட பெப்பர் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம அரை லெமன் ஜூஸ், ஆஃப் லெமன் ஜூஸ் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் சூப்பராக காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.